எது நடந்தாலும் நாட்டை விட்டு நாங்கள் ஓடப்போவதில்லை என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லி வச்சிருக்கார். இப்போ எதுக்கு திடீரென்று இப்படி வந்து ஒரு அறிக்கையை விட்டுக்கார் என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். எரிபொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று ஒரே நாளில் நீரில் மூழ்கி பல உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். பௌத்த பிக்கு ஒருவர் என்பிபி கட்சியை அநாகரிகமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்திருக்கிறார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் நாமல் ராஜபக்சவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஒரு பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் இருக்கிறது ஒரே பிரச்சனை. அது என்ன பிரச்சனை என்பது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். எது நடந்தாலும் நாங்கள் நாட்டை விட்டு ஓடப்போவதில்லை, அதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லி வச்சுக்கார். அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய நோக்கமே வந்து தங்களுடைய கைகளுக்கு விலங்கு போடுறது தான் ஒரே நோக்கம். அப்படி போட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் வருகின்ற பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வோமே தவிர நாட்டை விட்டு ஓட மாட்டோம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லி வச்சுக்கார். அவர் சொன்னார்னா சொல்லாட்டினா நாட்டை விட்டு ஓட முடியாது. ஏன்னு சொன்னால் கோத்தாபய ராஜபக்ச நாட்டை விட்டு போக முடியாது, பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு நாமல் ராஜபக்சவினுடைய தம்பி யோசித ராஜபக்சவுக்கும் பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் நாட்டை விட்டு போக முடியாது. எனவே தேவைப்பட்டால் எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு கூட அப்படியான ஒரு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாட்டு பயணத்தடை. எனவே எப்படி பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போக முடியாது தானே, நாட்டை விட்டு போக முடியாது தானே. அதைத்தான் நாமல் ராஜபக்ச சொல்லி வச்சுக்கார். அதோட அரசாங்கம் வந்து எப்போ தங்களை கைது செய்யலாம் என்றும் தங்களுடைய கைகளுக்கு வந்து விலங்கு போடலாம் என்று சொல்லியும் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே யோசிச்சு கொண்டிருக்கு சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லி வச்சுக்கார். அவருக்கு வந்து ஏதோ விளங்கிட்டு போல நடக்குது. ஏன்னு சொன்னால் இனி அடுத்தடுத்த கிழமையில் வந்து அவருக்கு வழக்குகள் எல்லாம் இருக்குது. கிறிஸ் வழக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நாமல் ராஜபக்சவுக்கு என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம். அதனால தான் திரும்ப இந்த ஒரு கிழமையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப சொல்லிக்கொண்டே வரார், அரசாங்கம் எங்களை கைது செய்ய போது, அதுக்கு நாங்கள் பயப்படையில என்று சொல்லி. எனவே இன்னும் ஒரு கிழமை தான் இருக்குது, அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. ஆனால் நாமல் ராஜபக்ச திரும்ப இப்படி சொல்றதை பார்த்தா அவருக்கு இன்னமும் விளங்கிட்டு போலாம் கிடக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி இருக்கும்போது பௌத்த பிக்கு ஒருவர் ஆளும் என்பிபி கட்சி தொடர்பாக ஒரு அநாகரிகமான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது அரசாங்கத்தில் இருக்கின்ற அனைவருமே வந்து குரங்குகள் என்று சொல்லி ஏசியிருக்கின்றார். குரங்குகள் மாதிரி செயல்படுகிறீர்கள், ஒழுங்கா நிர்வாகம் நடத்துறீங்கள் இல்லை என்று சொல்லி ஒரு பௌத்த பிக்கு சொல்லி வச்சுக்கார். இப்ப பிக்குமார் வந்து அரசியலுக்குள்ள வந்து மூக்கு நுழைக்கிறதே ஒரு தேவையில்லாத வேலை. பிக்குமார் வந்து சாந்தி, சமாதானம், அமைதியாக அவர்களுடைய அந்த விகாரையில் இருந்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இலங்கையில் வந்து துரதிருஷ்டவசமாக அரசியலுக்குள்ள வந்து மூக்கு நுழைக்கிறது பிக்குமார். அதிலேயும் வந்து அநாகரிகமாக கதைக்கிறது. மற்றவர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய இந்த பிக்குமார் வந்து அநாகரிகமாக கதைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்திரமுள்ள சீலரத்தின தேரர். அவர் தான் இந்த மாதிரி குரங்குகள் மாதிரி இருக்கிறார்கள், தாவி கொண்டிருக்கிறார்கள், அப்படி இப்படி என்று சொல்லி பேசி வச்சுக்கார். என்னென்னு சொன்னால் அரசாங்கம் வந்து விவசாயிகளை வந்து கவனிக்கலையாம், விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை வந்து செய்யலையாம். இதைத்தான் சொல்ல வந்தவர். ஆனால் அதை வந்து ஒழுங்காக நாகரிகமாக எல்லாரும் கேட்கக்கூடிய மாதிரி சொல்லுவோம் இல்லாமல் அநாகரிகமாக சொல்லி வச்சுக்கார். எனவே இவருடைய கருத்துக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் நிறைய கண்டனங்கள் வந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவர் இப்படி கதைக்கிறத பார்த்தா இவருக்கு பின்னாலே மீது கேஸுகள் இருக்கோ இன்னும் தெரியலை. ஏனென்றா இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துள்ளி கொண்டிக்கணுமோ அவைகளுக்கு பின்னால் கட்டாயம் கேஸ் இருக்கும். விமல் வீரவன்ச வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்ணாவிரதம் இருக்கிறதும், ஓடி போய் விழுந்தொழும்புறதும், போலீஸ்காரரை தள்ளி விடுத்துறதுன்னு சொல்லி அட்டாசம் பண்ணி கொண்டு வந்தவர், பெரிய பாடுபட்டவர். பேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து அவருடைய தம்பிக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து சிறை தண்டனை என்று சொல்லி இப்போ அதை சத்தத்தை காணல, ஆள் எங்கேயே தெரியல. அப்போ அதுக்கு தான் அந்த துள்ளிக்கார். அதே போல் இந்த பிக்குக்கு பின்னாலுமே கேஸுகள் இருக்கோ இன்னும் தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். இலங்கையில் எரிபொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. 29ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து, அதாவது நேற்று நள்ளிரவில் இருந்து இது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 92 ஆக்டேன் பெட்ரோலினுடைய புதிய விலை வந்து 414 ரூபா. இதுக்கு முதல் வந்து 434 ரூபாவில் இருந்தது. 20 ரூபாவில் குறைக்கப்பட்டு இப்போ புதிய விலை வந்து 414 ரூபா, 92 ஆக்டேன். அதே போல் ஓட்டோ டீசலினுடைய புதிய விலை வந்து 382 ரூபாவாக குறைந்திருக்கிறது. முதல் வந்து 407 ரூபாவாக இருந்தது, 25 ரூபாவால் குறைஞ்சு 382 ரூபாவுக்கு வந்திருக்கிறது.
ஓட்டோ டீசல். எனவே 92 ஒக்டேன் பெட்ரோலும் ஓட்டோ டீசலும் மட்டும்தான் இப்போ குறைஞ்சிருக்குது. ஏனைய எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து அதே மாதிரியாகவே இருப்பதாக, எந்த விதமான குறைப்பும் இல்லாமல் அதே போல தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று திங்கட்கிழமையும் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமையும் இலங்கையில் நீரில் மூழ்கி பல உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஒரு தாயும் ஒரு மகளும் நடந்து போய் கொண்டிருக்கக்குள்ள ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்து கிணறு இருந்ததை அவைக்கு தெரியலை. ஏன்னு சொன்னால், கிணறை வெட்டி அந்த நிலமட்டத்தோடு இருந்ததாம். அது சைட்டில் கட்டுகள் ஒன்றும் இல்லை, அவைக்கு தெரியாத ரூட்டாம் அது. அதாவது வந்து அவர்களுடைய மகன் வந்து மீன் பிடிக்க போயிருக்கார் குளத்துக்கு. மகன் கரநீரமாக திரும்பி வரையில்னு சொல்லி மகனை தேடி போயிருக்கணும். தாயும் போயிருக்கிறா, ஒரு 10 வயது மகளையும் கூட்டிக் கொண்டு ஒரு 45 வயதுடைய தாய் வந்து போயிருக்கிறா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிர்பாராத விதமாக தோட்டக்காணிக்குள்ளே இந்த கிணத்துக்கு விழுந்ததால் அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது வந்து கலேவெல என்ற இடத்துல இருக்கக்கூடிய துபார குளம் என்ற ஒரு குளம் இருக்காமங்க. அந்த குளத்திலான அந்த மகன் மீன் பிடிக்க போனவராம். அந்த மகனை தேடி போன தாயும் மகளும் வந்து நீரிலே மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார்கள். இது முதலாவது சம்பவம். அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று இருக்குத்தானே, அந்த நீர்த்தேக்கத்தில் வந்து படகு சவாரி செய்த 2 பேர் வந்து படகு கவிழ்ந்து பலியாகி இருக்கின்றார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கிறது சொன்னால், கண்டி மாவட்டத்தில் குருவி தென்னை என்று சொல்லப்படுற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நீர்த்தேக்கம் லொக்கலை என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுற்றுலா பயணிகள் நிறைய போயிட்டு வர ஒரு அழகான இடம் உண்டு கண்டி மாவட்டத்தில். லொக்கலை ஓயா அந்த நீர்த்தேக்கத்தில் தான் இவர்கள் வந்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால், என்னென்னா அந்த நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு சுற்றுலா விடுதி ஒன்று இருக்கா. அப்போ அந்த சுற்றுலா விடுதியில் தங்குறதுக்காக ஒரு டீம் ஒன்று போயிருக்கு. ஒரு 33 பேர் கொண்ட ஒரு டீம் ஒன்று போயிருக்குது. போய் அங்கே தங்கி இருக்க இவனை சிரிக்கணும்னு சொன்னால், பின்னாலே இருந்த அந்த நீர்த்தேக்கத்தில் வந்து சரி படகு சவாரி பூவமண்டி போட்டு போயிருக்கணும். ஒரு ஆபத்தான முறையில் வந்து 2 படகுகளை ஒன்றோட ஒன்று கட்டி போட்டு காய்ச்சி பேசி கொண்டு போயிருக்கணும் போலடக்கு. என்னென்னா அந்த நீர்த்தேக்கத்து நடுவில் வந்து அங்கங்கே திட்டியாக சில தீவுகள் இருக்காங்க, குட்டி குட்டி தீவுகள். அதை பார்க்க போகிறோம்னு சொல்லி போட்டு போயிருக்கணும். போன இடத்துல வந்து படகு கவிழ்ந்து 2 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் ஒரு சம்பவம். இது சம்மாந்துறை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் வந்து ஒரு முதியவர் குளிக்க போயிருக்கிறார். 64 வயதுடைய ஒரு முதியவர் வந்து குளிக்க போயிருக்கார். 3 பிள்ளைகளின் தந்தை. அதாவது வளாத்த பிட்டி என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. குளத்தில் குளிக்க போன அவர் வந்து எதிர்பாராத விதமாக நீரிலே மூழ்கி பலியாகி இருக்கின்றார். இந்த மாதிரி நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் மாறி மாறி ஒரே நீரில் மூழ்கி ஏராளமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இது வந்து ஒவ்வொரு வார கடைசியிலையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் நடக்கும். நீரில் மூழ்கி உயிரிழப்பு இல்லாத ஒரு வீக்கெண்டை வந்து நாங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. ஏன் தண்ணியில் இறங்குறாக்கள் வந்து உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்துறீங்கள? ஒரு இடத்துல போய் கால் வைக்காக்க முதல் இது பாதுகாப்பானதா, நம்பி இறங்கலாமான்லாம் யோசிக்க வேணாமா? அல்லது பாதுகாப்பு அங்கி இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோமா? இந்த 2 படகை ஒன்றோடு ஒன்று கட்டைக்குள்ள சேஃப்டியாக இருக்குமாண்டெல்லாம் பார்க்குறேன் இல்லையா? இப்படி நாங்கள் போகிறோமே தச்சலாம் கவுண்டு கொண்டு விட்டா என்ன செய்கிறேன்னு சொல்லி ஒன்றையும் யோசிக்காமல் சும்மா அடிச்சு பிச்சு கொண்டு போகிறதா? எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரி போல வேஷம் போட்டுக்கொண்டு ஒருத்தர் என்ன செய்கிறார், எல்லார்டையும் வந்து பணம் சேகரிச்சிருக்கிறார். பணம் சேகரித்து ஏமாத்தியிருக்கார். தான் வந்து ஆஃபீஸர் என்று சொல்லி அவரை நம்பி காசும் கொடுத்துக்கிற மக்கள். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு வரி கட்டுறதுக்கு ஆக்கள்கிட்ட கொண்டே காசை கொடுக்குறது. அதை இங்கே ஆன்லைனில் பே பண்ணலாம், அல்லது அந்த ஆஃபீஸில் போயிட்டு பே பண்ணலாம். அதுக்கு வேறு வழிகள் இருக்குது தானே. சும்மா ஒரு ஆள் வந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களத்து வாரம் காசை தாங்க கொண்டோட தூக்கி கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுத்துருக்கிற மக்கள் கொடுத்து இவர் வந்து கனவேர் ஏமாற்றி கொண்டு தெரிஞ்சிக்கார். இப்போ வந்து போலீஸில் வந்து பிடிபட்டு போயிட்டார். எங்கே வச்சுன்னு சொன்னால், இவர் வந்து கல்கமுவ அந்த இடத்தை சேர்ந்த ஒரு 50 வயதுடைய நபராம். இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் கொம்பனி தெரு போலீசார். இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே பொதுமக்களுக்கான அறிவித்தல் என்று சொன்னால், இந்த மாதிரி நான் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திலிருந்து வாரன் என்று சொல்லி ஒரு தனிநபர் வந்து அவரை நம்பவே வேண்டாம். நான் அதிலிருந்து வாரன் இதிலிருந்து வாரன் என்று சொல்லி சொன்னால் அதை நம்பவே வேண்டாம். மிக முக்கியமாக இந்த காசு சேர்க்கிறது, காசு சம்பந்தமாக காய்ச்சி கொண்டு யாராவது வந்தால் நம்பவே வேண்டாம். அவர்களை வந்து செக் பண்ணணும். ஐடியை காட்டு, எங்கேருந்து வர, ஃபோன் நம்பரை தான், அவங்க மேனேஜர்கிட்ட ஃபோன் நம்பரை தான், இந்த மாதிரிலாம் மிரட்டணும். சும்மா எடுத்தோன்னா காசு தூக்கி கொடுக்கக்கூடாது. எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்கணும். உலகம் முழுவதும் வைரலாக பரவிய ஒரு வீடியோ வந்து, அந்த வீடியோ பங்களாதேஷில் எடுக்கப்பட்ட என்று சொல்லி முதல்ல நம்பப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஸ்ரீலங்காவில் எடுக்கப்பட்ட வீடியோன்றது தெரிய வந்திருக்கிறது. என்ன வீடியோன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த வீடியோ தான். ஒரு சிறுமி வந்து வயலுக்குள்ளே நடந்து போகிறா, கையில் ஒரு பூனைக்குட்டியை கொண்டு போகிறா.
ஒரு சின்ன ஒரு 8-10 வயது இருக்கக்கூடிய சிறுமி. பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கத்துக்கு மாறாக ஒரு மிருகம், அதுதான் முள்ளம்பன்றி. பொதுவாக நாய் பூனையோட தான் நாங்கள் செல்ல பிராணிகளாக வளர்ப்போம். ஆனால் இந்த சிறுமி வந்து முள்ளம்பன்றியையும் கூட்டி கொண்டு போகிறா. ஒரு இடத்துல பாருங்கள், பூனையை இறக்கி விட்டு போட்டு மற்ற பக்கத்தில் போக முள்ளம்பன்றி பின்னாலேயே போகுது. பிறகு வந்து வீட்டில் வச்சு அந்த முள்ளம்பன்றியோட விளையாடுற மாதிரி இந்த வீடியோ. இது வந்து இலங்கையிலான எடுக்கப்பட்டது, எடுத்து ஃபேஸ்புக்கில் போடப்பட்டதான் முதல். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 10 நாள் கழித்து இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுது. வைரலாகி முடிய யாரோ சொல்லிக்கணும் போடுறது, இது பங்களாதேஷில் எடுக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லி இங்கே யூகேல லண்டனில் இருந்து வர த டெலிகிராஃப் ஊடகத்தினுடைய இணைய பக்கத்திலேயும் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணப்பட்டது. என்ன போட்டிருந்தோம்னு சொன்னால் இது பங்களாதேஷில் எடுக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லி. ஆரம்பத்தில் எல்லாரும் பங்களாதேஷ்னு தான் நம்பினது. பிறகுதான் தெரிய வந்திருக்கு இல்லை அது வந்து ஸ்ரீலங்காவில் எடுக்கப்பட்டன்னு சொல்லி. ஏன்னா அந்த பிள்ளை வந்து சிங்களத்தில் கதைக்குது ஒரு கட்டத்தில். எனவே அது ஸ்ரீலங்காவில் எடுக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லி மில்லியன் கணக்கான மக்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கிறார்களாம். எனவே நாங்களே கேள்விப்பட்டதில்லை, சின்ன பிள்ளைகள் வந்து முள்ளம்பன்றியோட விளையாடுறதான்னு சொல்லி, முள்ளம்பன்றி குத்தி விட்டாலும் என்று சொல்லி. எனவே இந்த வீடியோ வந்து வைரலாகி இருக்குது. அதோட போன கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப்ரமணி என்று சொல்லி ஒரு நாய் வந்து மிகவும் பிரபலமானது, சமூக வலைத்தளங்களில் வந்து வைரலானது. அதே போல் இப்போ இந்த முள்ளம்பன்றி வந்து வைரலாகி இருக்குது. எனவே மனிதர்களுக்கு மரியாதை கிடைக்குதோ இல்லையோ அது வேறு பிரச்சனை, அட்லீஸ்ட் மிருகங்களுக்காவது கிடைக்குது என்று சொல்லி சந்தோஷப்பட வேண்டியான் ஓம் தானே. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். வாசுதேவ நாணயக்காரர் இருக்கார் தானே, அவர் சொல்லிவிட்டார் சஜித் பிரேமதாசாவும் நாமல் ராஜபக்சவும் ஜனாதிபதி ஆவாரத்துக்கு கனவு காணினம், ஆனால் அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருத்தோவியத்தில் வாசுதேவ நாணயக்காரர் இருக்கிறார், பின்னால் போயிட்டு சஜித் பிரேமதாசாவும் நாமல் ராஜபக்சவும் போய் நின்று பார்த்துக்கோ நிற்கணும். என்னத்துக்கு போய் நிற்கணும்னு தெரியலை. நீங்கள் சொன்னதை வந்து பிழை என்று சொல்லுங்கோ, நான் தெரியாதனமாக சொல்லி போட்டேன் என்று சொல்லுங்கோ என்றதுக்காக, அதை கேட்குறதுக்காக போய் நிற்கணுமா, அல்லது போய் இதையும் கழுத்தை பிடிக்க போயினோம் இன்னும் தெரியலை. பின்னால் போய் இப்படி கையை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டு நிற்கணும் சஜித் பிரேமதாசாவும் நாமல் ராஜபக்சவும். அவர் சொன்னது ஒரு வகையில் உண்மைதான். இவைக்கு வந்து ஜனாதிபதியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது வாக்கு போடுவினோமா இல்லை தானே. எனவே அது ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இருந்தாலும் அதை முட்கூட்டியே சொல்லி வச்சுக்கார் வாசுதேவ நாணயக்காரர் என்றதான் இந்த கருத்தோவியம். இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.